வெல்கம் டு ஒன் நமச்சிவாய ரியல் எஸ்டேட். அருமையான தோட்டம், ஒரு 2 ஏக்கர் 97 சென்ட் விற்பனைக்கு. மேலும் என்ன வசதி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இந்த லேண்டில் பார்த்தீங்களாங்க. வீடியோ ஒரு 4.5 நிமிஷம் வீடியோ இருக்கும், பார்வையிட செய்யாத பாருங்கள். அப்போ தான் தோட்டத்தில் முழுமையாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அது மாதிரி வேறு வீடு பாருங்கள், நல்ல பெரிய பங்களா டைப்பு வீடு ஒன்று இருக்குங்க. நல்ல அருமையான வீடு. அது இல்லாமல் குடியிருப்புக்கு நல்ல பெரிய அட்டை வீடு ஒன்று இருக்குங்க. மாடு செட்டு 2. அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு 4 வருஷம் மதிப்பு உள்ள பாக்கு கன்று ஒரு 600 மரங்கள் இருக்குது தோட்டத்துலேயே. அதில் பார்த்தா ஒரு 1.5 வருஷத்து பாக்கு கன்று வந்து ஒரு 900 மரங்கள் இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா நல்லா காப்பில் உள்ள தென்னை மரம் ஒரு 50 மரம் இருக்குங்க. அதுலேயே பாருங்கள், மரமெல்லாம் பாருங்கள், நல்லா சூப்பரான மரம். அதேமாதிரி சனிமொழியிலே கிணறு இருக்குங்க. ஒரு போரு, ஒரு கிணறு. இந்த உள்ள கோடை காலத்துலையுமே கிணத்துல நல்லா தண்ணி இருக்குங்க. கிணறுலாம் பாருங்கள், லாஸ்ட்டில் வந்து வீடியோ காட்டியிருப்பேன் பாருங்கள். கிணத்துலலாம் தண்ணி இருக்கும். அதேமாதிரி பாருங்கள், இந்த என்னோடய சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி பார்த்தோம்னா நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதே பார்த்துருக்கேன். அதாவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவதே நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரியான வீடியோ வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு இடத்த வாங்கிக்கொள்வோம். பாருங்கள், வீடு பாருங்கள், எவ்வளோ பெரிய வீடு பாருங்கள். நீட்டான வீடு இருக்குங்க. தோட்டத்துலேயே டைரெக்டாக ஓனர்கிட்டே இருக்குங்க. ரீசெல்லாம் எதுவும் கிடையாது. இடம் வந்து சைட் டு சீட்டு பாருங்கள். பிடிச்சதுன்னா நேரில் பாட்டிகிட்டே உட்காந்து பேசி நல்லபடியாக ஃபைனல் பண்ணி முடிச்சுக்கொள்ளுவாங்க. ரேட்டு பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே டெக்கரேஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். பார்க்கலாம் பாருங்கள். இதுதான் பாருங்கள், இப்போ இந்த புடை விட்டுருச்சு பாருங்கள். பாக்கு வந்து வரும் இல்லைங்களா, அது வந்து புடை விட்டுருக்கேன். அதே மாதிரி வந்து கொஞ்சம் வாழை மரம் இருக்குங்க. அதில் அதை வந்து 2வது பேட்சில் இந்த 1.5 வருஷத்து பாக்கு கண்டில் வந்து நல்லா செவ்வாழை தோட்டமே அமைச்சிருக்காங்க. அது எல்லாமே பாருங்கள், அப்புறமா லைனில் காட்டுவோம் பாருங்கள். அதேமாதிரி கொஞ்சம் மாட்டு கொஞ்சம் தீவன தட்டு கொஞ்சம் பயிரிட்டுருக்காங்க அந்த தோட்டத்துலேயே பாருங்கள். பக்கத்துலலாம் வந்து நல்லா வீடுங்க, குடியிருப்பு பகுதியிலே இந்த இடம் அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு லேண்டுங்க. இடமெல்லாம் பாருங்கள், ஒவ்வொரு இடமும் வந்து சூப்பராக இருக்கும். இது இந்த இடத்த வந்து நேரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடம் பிடிக்கும் பாருங்கள். இதிலெல்லாம் பாருங்கள், சின்ன கண்ணை வச்சுருக்காங்க. இது ஒரு வருஷத்து கன்று இருக்குங்க, பாக்குன்னு. அதிலே பாருங்கள் செவ்வாழை தோட்டம் அமைச்சிருக்காங்க. இந்த பாக்கன்று நிழலுக்காக அந்த தோப்பு, வாழைத்தோப்பு இருக்குது. இல்லை அந்த கன்றுங்களெல்லாம் பாக்கன்றுகளும் நல்லா வளர்ந்து முடிஞ்சோடனே இந்த வாழைத்தோப்பெல்லாம் வந்து வெட்டி எடுத்துருவாங்கங்க. பாருங்கள், இடமெல்லாம் பாருங்கள், மரமெல்லாம் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எல்லாமே செவ்வாழை மரம் வச்சுருக்காங்க நல்லா ஜாதியாகவே. அதே மாதிரி ஒவ்வொரு தோட்டத்துக்கும் வந்து பார்த்தோம்னா பைப்பு போட்டிருக்காங்க. தென்னை மரம் பாருங்கள், நல்லா 50 தென்னமும் நல்லா காப்பில் இருக்குது. மாட்டுக்கு கொஞ்சம் தீவன தட்டு பயிரிட்டுருக்காங்க, சோளத்தட்டு போட்டால் கொஞ்சம் எம்டி லேண்ட் இருக்குங்க பாருங்கள். இடமெல்லாம் பாருங்கள். இந்த இடம் வந்து எக்ஸாக்டாக எங்கேருந்து பார்த்தா நம்ம சேலம் ஐயத்தேப்பட்டினம் விட்டு நம்ம பேலூர்லேருந்து எடப்பட்டி தும்பலச்சில்லும் வழியிலே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. இப்படி இந்த பக்கம் வந்து நம்ம வாழப்பாடி விட்டு ஏத்தாப்பூரில் வந்து பனமடல் நம்ம எடப்பட்டி செல்லும் வழியிலே இந்த இடம் அமைச்சிருக்கேன். இப்படி வந்தால் 2 வழியிலையுமே இந்த இடத்துக்கு வரலாங்க. பாருங்கள், பாக்கு கண்ணுக்கு பாருங்கள், நிழலுக்காக வந்து பாருங்கள் வெத்தலை கொடி போட்டிருக்காங்க. வெத்தலையெல்லாம் இருக்குது. அதுக்குள்ளே எல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமான பாக்கு மரங்கள் இந்த தோட்டத்திலே இருக்குங்க. நல்லா நல்லா மொத்தம் வந்து ஒரு 3 பிட்டாக இருக்குங்க. 4 வருஷம் மரம், 1.5 வருஷம் மரம், 1 வருஷம் மரம், இந்த மாதிரி எல்லாம் தனித்தனியாக அமைச்சிருக்காங்க. நல்லா லேண்டுங்க. பாக்குத்தோப்பு நிறைய பேர் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இருக்குங்க, 3 பிட்டான மரங்கள் இருக்குது. வயனெல்லாம் நம்ம சிறப்பு நல்லா தண்ணியெல்லாம் நல்லா கட்டி பராமரிச்சோம்னா சூப்பரான லேண்டு பாருங்கள். அவ்வளோ தெளிவாக வச்சுருக்காங்க பாருங்கள். இடமெல்லாம் பாருங்கள். இந்த வீடு பாருங்கள், இது நல்ல பெரிய அட்டை வீடு பாருங்கள். வீட்டுக்கு சைட்லேருந்து எடுத்தது. வீடுகள் நல்லா டபுள் ஃப்ளோருங்க. கீழே நல்லா 2 பெட்ரூம், அட்டாச்சு பாத்ரூம், நல்ல ஹாலு, டைனிங் டேபிள், கிச்சனு, பூஜா 2 தெளிவாக இருக்குங்க பாருங்கள். மாட்டுக்கெல்லாம் செட்டு போட்டிருக்காங்க பாருங்கள், நல்ல செட்டு. தண்ணி தொட்டி, ஒரு பெரிய தண்ணி தொட்டி ஒன்று இருக்குங்க அந்த தோட்டத்துலேயே. இடம் வந்து பார்த்தோம்னா நம்ம பஞ்சாயத்து தார் சாலையிலேருந்து 1 கிலோமீட்டருக்குள் மண் சாலை வசதி, நல்லா அகலமான மண் சாலை வசதியிலே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. நல்ல லேண்டு பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக ஃபோன் பண்ணிட்டு நேரில் வந்து சைட் டு சீட்டு பாருங்கள், நேரில் பேசிக்கலாங்க. இப்போ நல்ல லேண்டுங்க. மரமெல்லாம் பாருங்கள், எவ்வளோ ஊக்கமாக இருக்குது பாருங்கள். நல்லா பாருங்கள், இந்த மண் தடம் சொன்னீங்கன்னா நல்லா அகலமான தடம். இதுதான் வந்து 1 கிலோமீட்டருக்குள்ளார வந்து இந்த மாதிரி தான் தடம் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. காட்டுக்கு எல்லாமே தார் ரோட்டிலேருந்து எல்லாமே லாரி, இந்த மாதிரி சில வண்டி வாகனம் எல்லாமே நீட்டாக வரலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. அப்புறம் அந்த கிணத்துக்கு EB பாக்ஸு பாருங்கள். தண்ணி பாருங்கள், சனி மூலையிலே கிணறு பாருங்கள், தண்ணி இருக்கு பாருங்கள். இவ்வளோ கோடை காலத்துலேயுமே தண்ணி இருக்குங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நேரில் உட்காந்து பேசும்போது நல்லபடியாக பேசி பயன் பண்ணி முடிச்சுக்கொள்வோம். ஓகே, தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்.